பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து சத்தம் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது தான் எங்களுக்கு வந்து மீனவர்களும் சரி, அதே விவசாயிகளும் சரி, எல்லாருமே கணக்கு தெரிவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தா யாரும் கணக்கு தெரிய மாட்டாங்க. போனால் அங்கே வந்து பார்த்தா போண்டா டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு மக்கள் வரி பணத்தில் அதோடு திரும்பி வர வேண்டியதான். தமிழ்நாட்டுக்கு வந்து உருப்படியான திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு வகையில் வந்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும், முடக்கணும். காவிரி பிரச்சனை 38 MP வந்து நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சோம். விளைவு வந்து பார்த்தா குழுக்கள் அமைச்சு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றோம் நாங்கள். அதே போல் வந்து அம்மா வந்து 98ல் வாஜ்பாயோட அன்னைக்கு வந்து ஒரு அரசு அமைச்ச போது கூட்டணி அரசு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து 5 வச்சாங்க. அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நதி நீர். அது காவிரி நதி 205 TMC தண்ணீர் வந்து அவங்க கொடுக்கலன்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து பதவி தோளில் போட்டிருக்க துண்டு இல்லை, கட்சி தூக்கி கெடாசிட்டு வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கினதுனால அன்னைக்கு கவர்மெண்டே டாப்ல ஆச்சு. அப்போ தமிழ்நாட்டோட உரிமைக்காக ஒரு மத்திய அரசு செய்யலன்னோ வாபஸ் வாங்கி 99ல் டிசால்வ் ஆச்சு, கவர்மெண்ட் போச்சு. உடனே திரு கருணாநிதி அன்னைக்கு மதவாத சக்தின்னு சொல்லிட்டு உடனே வந்து 3வது மாசத்திலேயே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சு திருப்பி அங்கே போய் ஐக்கியமாய் 5 வருஷம் சொலையா வந்து இருந்தாங்க. சரி, அதெல்லாம் கணக்கு போட்டு மொத்தம் 17 வருஷம் பார்த்தா மாநிலத்துக்கு என்ன இவங்க செஞ்சாங்க சொல்லுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமைக்காக பண்ணோம். ஸ்ரீலங்காவில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டாங்க. மத்தியில இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு தர ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம், போற நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு திமுக சொல்லிச்சா? சரி, இலங்கை கடற்படை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. மாநிலத்தோட உரிமையா இருக்கின்ற கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை பொறுத்தவரை அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்தது யாரு? திரு மு கருணாநிதி தானே அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. இரு தம்பி, நீங்க கிராஸ் பண்ணீங்களா? வேற திமுக ஆதரவா பேசி குறுக்கிட்டாதீங்க. நான் சொல்ல வர்றதுன்னா, இலங்கை வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கும் போது அன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். முடியாது, அந்த மாதிரி தாரை வார்த்தா எங்களுடைய எல்லை சுருங்கிடும், அதனால என்ன ஆகும், எங்களுடைய மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷமா கச்சத்தீவுக்கிட்ட மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லையை சுருக்குறது யாரு? திரு கருணாநிதி அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பல கஷ்டம் எங்க ஆச்சு. இப்ப தொடர்ந்து தாக்குதல் வந்தாலும் கூட யார் ஆட்சியில் தாக்குதல் அங்க ஸ்ரீலங்கா பார்க்கணும். தமிழ்நாட்டில் யார் வந்து ஒரு ஃபேர்ம் கவர்மெண்ட், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு 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 ஸ்திரமான அரசு, அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவுக்கு பயந்தது ஸ்ரீலங்கா. ஐயோ, உடனே கத்துவாங்க, உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால வந்து ஸ்ரீலங்கன் நேவியும் சரி எல்லாருமே வந்து நீங்க வந்து அட்டாக் பண்ணாதன்னுவாங்க, குறைஞ்சிது. ஆனா இப்போ எதுவுமே வந்து அழுத்தம் கொடுக்குறதில்ல மத்திய அரசு. அவங்களுக்கு தெரியும் திமுக பொறுத்தவரை வந்து அதெல்லாம் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து மீனவர் உரிமையெல்லாம் பேணி கேட்க மாட்டாங்க. நீ பாட்டு வந்து வரவனெல்லாம் எல்லையை வேண்டுமே தாண்டது மீனவர்கள் எல்லை தாண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கடற்கு அந்த காத்தின் வேகமாக காரணம் தான் எல்லை தாண்டுறாங்க. வேணும்னு யாரும் தாண்டதில்லை. இது இப்போ இங்கே தெரியும் பார்டர் எது, இப்போ இங்கே ஈரோடு பார்டர் எது, கோயம்புத்தூர் பார்டர் எது, திருப்பூர் பார்டர் எதுன்னு இங்கே தெரியும், ஊட்டி பார்டர் எது இங்கே தெரியும். கடலில் தெரியுமா பார்டர்? ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லை தாண்டும் போது அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு படகை வந்து சீஸ் பண்ணது இல்லாமல் ஏலம் விடுறாங்க. இந்த மாதிரி வேணாம். ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்க, எங்கள் ஆட்சியில் குறைவான சம்பவங்கள். பயம் இருந்தது தமிழ்நாடு அரசு மேலே, அம்மாவோட அரசு மேலே பயம் இருந்தது. ஆனால் திரு கருணாநிதி எப்போ வந்தாலும் சரி, திரு ஸ்டாலின் எப்போ வந்தாலும் சரி, இந்த அரசு மேலே வந்து இலங்கைக்கு பயம் கிடையாது. அதனுடைய தாக்கம் தான் தொடர்ந்து தாக்கப்படும். இப்படி கச்சத்தீவை தாரை வார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ வந்து குரல் கொடுக்குறாங்க எங்க பார்லிமெண்ட்ல, மீனவர்களை காப்பாற்று. எலெக்ஷன் வருதுனால இந்த முதலை வந்து நீலி கண்ணீர் வடிக்கும் இல்லையா, முதலை திமுக என்ற முதலை நீலி கண்ணீர் வடிப்பது போலதான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மீனவனும் இன்னைக்கு கண்டிப்பா கருதுவான். அதனால வந்து உரிமைகள் வந்து 17 வருஷம் இருந்தது. ஏன் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து கச்சத்தீவு நம்முடைய உரிமை, அதை நம்ம மீட்டெடுப்பு சொல்லிட்டு அங்க வந்து பார்லிமெண்ட்ல நீங்க வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி முழுமையான கச்சத்தீவு திரும்ப பெற வேண்டியதானே? ஏன் பெற தவறுனீங்க நீங்க?